இப்போ இந்த ஆருத்ரா வழக்குல ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்கு அப்படிங்கிறீங்க. சப்போஸ் அது வந்து திமுகவா இருந்தா என்ன பண்ணுவாங்க? இல்லை, திமுகவா இருந்திருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்நேரம் அண்ணாமலை முதல்ல அந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருப்பால, சொல்லிக்க மாட்டாரா? அதான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வைங்க அப்படிங்கிறாங்களே. சிபிஐ யாருடைய கண்ட்ரோல் இருக்குமா? மத்திய அரசு. அதுதான் மேட்ரு. ஓகே. நீங்கள் சிபிசிஐடி கேட்டிங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் சிபிஐ தான் வேணும்னு அடம் பிடிக்கும் பொழுது ஸோ அது யாருடைய கண்ட்ரோல் இருக்குது, யார் யாருக்காக ஃபேவராக செயல்படுவாங்கன்றது நமக்கு தெரியும். அதுக்காக தான் இல்லை சார், நம்ம இடியும் மத்திய அரசுங்கிறோம், ஐடியும் மத்திய அரசுங்கிறோம், சிபிஐயும் மத்திய அரசுன்றோம். பட் அதுலேயும் ஒரு சில உண்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்களே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க முன்னாடி. நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இயல்பாக புரிய வச்சிடுறேன். உலகத்தில் ஸ்காட்லாண்டு போலீஸ்க்கு அடுத்தபடியாக தலை சிறந்த காவல்துறை எந்த காவல்துறை? தமிழ்நாடு காவல்துறை. முடிஞ்சல இப்போ. ஆமாம். அப்போ தமிழ்நாடு காவல்துறையில் செய்ய முடியாது சிபிஐ வந்து செஞ்சிருமா? இவர்களுக்கு எல்லாமே தெரியுமா? இவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டாங்கன்னா நாளைக்கு அண்ணாமலையே தூக்குவாங்க. புரியுதுங்களா? அதுக்கான அவ்வளோ டேலண்ட்டும் அருணுக்கும் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இருக்குது.